அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த பதிவில் நெல்லை தாக்கக்கூடிய குருத்துப்பூச்சியோட பருவம் வாரியான மேலாண்மை முறைகள் மற்றும் பொது பரிந்துரைகளை பார்க்கலாங்க. இந்த குருத்துப்பூச்சியானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், புழுப்பருவம் மட்டும்தான் நமக்கு மிகுந்த சேதத்தை விளைவிக்கக்கூடியது. எஞ்சிய கூட்டுப்புழு பருவமாக இருக்கட்டும், முட்டை பருவமாக இருக்கட்டும், அந்துப்பூச்சி பருவமாக இருக்கட்டும், அது எதற்காக வந்துச்சோ அதோட வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இது எந்த விதமான தாக்குதல் அறிகுறியும் பண்ணாது. இதோட வளர்ச்சி நிலைகள் எல்லாமே முந்தைய பதிவில் பார்த்தாச்சு. இப்போ பொதுவான பரிந்துரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நெல் குருத்துப்பூச்சி வயலில் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணுன்னா, பொதுவாகவே கோடையில் ஆழ உழவு செய்யணுங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா கூட்டுப்புழுவை மேலே கொண்டு வந்து அழிக்கலாங்க. அதே மாதிரி அறுவடையின் போது தரைப்பரப்பை ஒட்டி அறுவடை பண்ணணுங்க. இதன் மூலமாக கூட்டுப்புழு அடியில் இருந்துச்சுன்னா முட்டை குவியல், கூட்டுப்புழு அதெல்லாத்தையுமே அழிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான இடைவெளியில் ஒரே சமயத்தில் நடவு செய்யணுங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா பூச்சி ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு உணவுக்காக பரவுறது தவிர்க்கப்படுங்க. அதே மாதிரி முன்னெச்சரிக்கையாகவே வயல் நடுறோம் அப்படின்னாவே மூங்கில் குளவிக்குடில், பறவை இருக்கைகள், அது மட்டும் இல்லாமல் வயலில் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா உள்ள நன்மை செய்யும் பூச்சிகளை பாதுகாக்கிறதன் மூலமாகவும் பார்த்திங்கன்னா நம்ம தண்டுத்துளைப்பானை அழிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்டு துளைப்பானை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து ரகக்கூடிய சில ரகங்கள் இருக்குது, அதையும் பயிரிடலாங்க. அதே மாதிரி பொதுவாக பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் முட்டை குவியல்கள் இருக்குது அப்படின்னா அழிக்கிறதுக்கு வயலோட நீர்மட்டத்தை ஓரளவு உயர்த்தி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுருந்தா குருத்துப்பூச்சியோட முட்டை குவியல் மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு வண்டு, புகையான் இது எல்லாமே ஓரளவு அழிக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடியது ஒரே இதுதான், அதாவது வயலில் குருத்துப்பூச்சிக்காக எந்த விதமான ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா சில நன்மை செய்யும் பூச்சிகளான பிரக்கானிடு, அதே மாதிரி ஏகப்பட்ட நன்மை செய்யும் பூச்சிகள், அதாவது புழு ஒட்டுண்ணி குளவி அப்படின்னா 7 விதமான முட்டை ஒட்டுண்ணி குளவிகள் இருக்குது. அதே மாதிரி 9 விதமான புழு ஒட்டுண்ணி குளவிகள் இருக்குது. அதே மாதிரி 8 விதமான சிலந்திகள் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வயலில் இயற்கையாகவே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒரு பூச்சிக்கு கிட்டத்தட்ட 30 வகையான இயற்கை எதிரிகள் இருக்குது. இதை எல்லாமே நீங்கள் நன்மை செய்யும் பூச்சிகள், இதை எல்லாத்தையுமே நீங்கள் எந்த விதமான மருந்து ரசாயன பூச்சிக்கொல்லிலும் அடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு இதுவே குருத்துப்பூச்சியை கண்ட்ரோலில் வச்சுக்கும். இது மட்டும் இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட அந்துப்பூச்சியை அழிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 5ங்கிற அளவில் இனக்கவர்ச்சி பொரிய வைக்கலாம். இதன் மூலமாக அந்த பகுதியில் உள்ள ஆண் அந்துப்பூச்சிகள் கவரப்பட்டு பெண் அந்துப்பூச்சிகள் விடக்கூடிய முட்டை பார்த்திங்கன்னா முட்டை விடும், ஆனால் பொரிக்காது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 10% தாக்குதலை நம்ம குறைச்சிடலாம். இது மட்டும் இல்லாமல் ஹெக்டேருக்கு 1 என்ற அளவில் விளக்கு பொறி வச்சிங்கனாலும் இதன் மூலமாகவும் கவர்ந்து அளிக்கலாம். மேலும் இந்த விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி இதுக்கு எல்லாமே தனிப்பதிவில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை. இந்த முட்டை பார்த்திங்கன்னா ஒரு குவியலில் 9 முதல் 162 முட்டைகள் இருக்கும். ஒரு பெண் அந்துப்பூச்சியானது தன்னோட வாழ்நாளில் 150 முதல் 600 முட்டைகளை 3 முதல் 4 குவியலாக இடும். இந்த முட்டை குவியலை பார்த்திங்கன்னா அழிக்கிறதுக்கு நாற்றங்காலில் நாற்று பறித்த உடனே நுனியை கிள்ளி அழிச்சிடணும். இதன் மூலமாக ஆரம்ப கால சேதம் தவிர்க்கப்படும். ஏன்னா நாற்று பருவத்தில் நாற்றோட நுனியில் தான் முட்டை குவியல் இடும். மேலும் இந்த அந்துப்பூச்சி விளக்கு வெளிச்சத்துக்கு வர காரணத்தினால நாற்றங்கால பொதுவாகவே விளக்கு கம்பம் அருகில் வைக்கக்கூடாது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா மிக எளிதாக முட்டை குவியல்களை அழிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம முட்டை ஒட்டுண்ணி குளவிகள் இயற்கையாகவே இருக்குது. இதையும் மீறி பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா ட்ரைகோகிராமா முட்டை ஒட்டுண்ணி குளவி, அதாவது இது பொறுத்த வரைக்கும் ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம் அப்படிங்கிற முட்டை ஒட்டுண்ணி குளவிகளை வயல்களை வாங்கி கட்டுவதன் மூலமாக இதை ஆரம்ப நிலையிலேயே முட்டை பருவத்திலேயே அழிச்சிடலாங்க.
அது மட்டும் அல்லாமல் எறும்பு, பொறிவண்டு போன்ற 8 வகையான இரை விழுங்கிகள் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா முட்டையை சாப்பிட்றதுக்காகவே வயலில் அலைஞ்சிட்ருக்கோம். இதுவும் முட்டையை அழிச்சிருங்க. அடுத்தது புழுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தண்டு துளைப்பானோட புழுவை அழிக்கிறதுக்கு பொதுவாகவே 5% வேப்பங்கொட்டை கரைசல் தெளிக்கலாம், இல்லைன்னா 3% வேப்பெண்ணெய் கரைசல் தெளிக்கலாம். இதன் மூலமாக பயிரில் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால இது புழு சாப்பிட்றத விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட புழு ஒட்டுண்ணி குளவிகள் இருக்குது, புழு இரை விழுங்கிகள் இருக்குது. அது மட்டும் இது எல்லாத்தையுமே நீங்கள் வயலில் எப்போ இருக்கிறதுக்கு சாத்தியம் அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாமல் இருந்தாவே சாத்தியம். இதெல்லாம் இது மட்டும் அல்லாமல் இப்போ வளர்ச்சி பருவத்தில் இந்த குருத்துப்பூச்சி தாக்குது அப்படின்னா, வளர்ச்சி நிலையை பொறுத்த வரைக்கும் நெல் நீங்கள் 2 குருத்து இறந்துச்சுன்னா அடுத்தது நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 4 குருத்து எக்ஸ்ட்ரா வரும். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா மகசூல் அதிகரிப்பு தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு குருத்து காயுதே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 குருத்து எக்ஸ்ட்ரா உருவாகி அதை சமன் செஞ்சிடும். அதனால் வளர்ச்சி பருவத்தில் நீங்கள் எந்த விதமான ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் தெளிக்காத பட்சத்திலேயே நெல் குருத்து பூச்சி ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. பால் பிடிச்ச பருவத்தில் அந்த வெள்கதிர் உருவாகிறது ஆட்டோமேட்டிக்காக தவிர்க்கப்படும். ஆகையால் விவசாய பெருமக்களே, இந்த நெல் குருத்து பூச்சியை பொறுத்த வரைக்கும் அழிக்கிறது மிக எளிது. ஆனால் நீங்கள் எந்த ஒரு கட்டத்துலேயும் இந்த நடுக்குருத்து காயறதை பார்த்தோ வெண்கதிர் வந்த உடனே நமக்கு மகசூல் இழப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எந்த விதமான ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாத வரைக்கும் உங்களுக்கு இது தவிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால் இந்த முறைகளெல்லாம் பயன்படுத்தி நெல் குருத்து பூச்சியை அழித்து வளமான மகசூலை எளிமையாக பெறுங்கன்னு கேட்டுக்கிட்டு நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். மிக்க நன்றி.